கொடுக்குற காசுக்கு மக்களை என்னென்னலாம் ஏமாதிரி கொஞ்சம் சார்ஜர் ஒருத்தனடாலாம் சார்ஜரை ரிமூவ் பண்ணுறான், ஒருத்தனடானா 25 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஃபோனுக்கு 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஏங்க 20,000 15,000 17,000 ஃபோன்லாம் ஸ்டீரியோ ஸ்பீக்கரை கொடுத்து கதற விடுறானுங்க. அதுக்கப்புறம் M51 உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் 25,000 அந்த ஃபோன் வித்துட்டு இருந்தாங்க. இந்த ஃபோன் என்னைக்கு 21,000 20,000 வருது, அது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க 21,000 20,000 கொண்டு வந்தாங்க. இப்போலாம் கம்பேரிசன் நீங்கள் எதை வச்சு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ப்ரைஸை வச்சு மட்டும் தான் மேக்ஸிமம் கம்பேரிசன் பண்ணுறோம். இந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங்காக ஒரு ப்ரைஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாற்றுறதை நிறையா பிராண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, சாம்சங்லேருந்து இந்தியாவில் M52 அப்படிங்கிற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து செம்மையான ஃபோன், சூப்பரானது, அற்புதமானது, உடனே வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோவில் சொல்ல போறதில்ல. இந்த ஃபோனில் இருக்கிற சரியில்லாத விஷயங்கள் பிளஸ் இந்த ஃபோனில் இருக்கிற நல்ல விஷயங்கள், ஸோ ரெண்டுமே இந்த ஃபோனில் நிறையவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கும்போது அங்கே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அப்படி பண்ணுறதுனால இந்த வீடியோ உங்களுக்கும் தெளிவாக புரியாது, அதே மாதிரி 4 பேர் ரீச்சும் ஆகாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நீங்கள் உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ப்ராசஸர் 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். நல்ல வந்து ஒரு கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். இந்த ப்ராசஸரை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்னாப்டிராகனோட 8 சீரிஸில் இருக்கிற 860 ப்ராசஸருக்கு கிட்டக்க வந்து இது வந்து கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளோஸ் டு ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். நல்ல ஒரு சஸ்டெயினான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD பிளஸ் AMOLED பிளஸ் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் தான் இந்த மாதிரி AMOLED பேனலோட மேனுஃபேக்சரே. ஸோ நிறைய பிராண்டுக்கு வந்து இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருக்கேன். AMOLED பேனல் அப்படிங்கும் போதே குவாலிட்டி நல்லா இருக்கும், பிளாக்ஸ் வந்து டீப்பா இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சாம்சங்கோட டிஸ்பிளே பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் கார்னிங் Gorilla Glass 5 வந்து ப்ரொடெக்ஷனுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டச் சாம்பிளிங் ரேட் வந்து 240 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்க வேற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான், பட் பரவாயில்ல, இது வந்து ஓகேவான ஒரு லெவல் தான். அடுத்ததான் இந்த தடவை வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேடான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த திக்னஸ் அண்ட் இதோட வெயிட். இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 7.4 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 173 கிராம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயிட் அண்ட் திக்னஸ் இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வகையில் வந்து சாம்சங் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அப்படியே கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து M31S M51 இதெல்லாம் இருந்து அதே கேமரா செட்டப் மாதிரி தான் இங்கே வந்து இருக்கு. ஏன்னா வந்து அதில் கொடுத்துருக்க அதே சென்சர் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கேமரா எந்த குறையும் சொல்ல முடியாது. 64 மெகா பிக்சல் நல்ல கேமரா, அதே மாதிரி 12 மெகா பிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 மெகா பிக்சல் ஒரு மேக்ரோ சென்சர். ஆனால் அதுக்கு அடுத்து தான் 5 மெகா பிக்சல் ஒரு டெப்த் சென்சிங் சென்சர் வந்து இருந்தது. அதை வந்து இங்கே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணி 3 கேமரா தான் இப்போ வந்து வச்சிருக்காங்க. இது ரிமூவ் பண்ணதுனால பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பிக்சல் போன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சிங்னு ஒரு சென்சரே இல்லை, ஆனால் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் மூலமாக பயங்கரமாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்களானோ, ஆனால் இங்கே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் 5G பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 11 பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இப்போ 5G யாருக்குங்க தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அடுத்த வருஷம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே 5G 11 பேண்ட்ஸ், ஸோ அதிக பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த ரீதியில் ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபான ஒரு ஃபோன். நான் வந்து இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணேன்னா எனக்கு 5G வந்துச்சுன்னா செம்மையாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு செம்மையான ஒரு ஃபியூச்சர் 5G. Android 11 மேலே இவங்களுடைய One UI 3.1 One UI எப்பயுமே நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே பல வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அடுத்தது சாம்சங்கோட நாக் செக்யூரிட்டி வந்து இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கிரேடில் வந்து இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சாம்சங் ஃபோன்ஸ்லாம் இந்த நாக்ஸ் வந்து இருந்தது. ஸோ இது வந்து ஹார்ட்வேர் லெவலில் ஏதாவது ஒரு மால்வேர் அட்டாக் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த நாக் செக்யூரிட்டி இன்னொரு விஷயத்துக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஃபைனான்ஸில் வந்து எடுத்துருப்பீங்க ஃபோன், ஸோ அந்த மாதிரி EMI கட்டாமல் இருக்கும்போது அந்த ஃபோனை வந்து லாக் பண்ணிடுவாங்க. இது வந்து சாம்சங் ஃபோனில் மட்டும் தான் வந்து பாசிபிள். ஸோ அந்த நாக்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க லாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பணம் ஒரு வேலை டியூ கட்டலை அப்படின்னா உடனே உங்கள் ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் வந்து உங்கள் ஃபோன் வந்து லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஹார்ட் ரீசெட் அடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் அந்த லாக்கை வந்து எடுக்க முடியாது. நீங்கள் திரும்ப வந்து அந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் EMI பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கொடுக்குற அந்த கோடை என்டர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த இதை நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹார்ட்வேர் லெவலில் ஒரு செக்யூரிட்டியான ஒரு ஃபீச்சர் இது. நான் சைனீஸ் ஃபோன் தாங்க வாங்குவேன். சைனா ஃபோனுலாம் எனக்கு பிடிக்கவே முடியாது. எங்கள் வீட்டில் சைனா ஃபோன்லாம் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், சைனா ப்ராடக்ட்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு நான் சைனீஸ் ஃபோன். ஸோ இதுதான் இந்த ஃபோனில் இருக்கிற பாசிட்டிவான பாயிண்ட்ஸ். இப்போ இந்த ஃபோனில் இருக்கிற நெகட்டிவான பாயிண்ட்ஸ். இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கலாங்கிற பிளானில் இருப்பீங்க, நீங்கள் சாம்சங்கோட ஃபேனாக இருப்பீங்க. பட் இந்த வீடியோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நெகட்டிவ் மட்டும் தான் பேச போகிறேன். நீங்கள் கீழே வந்து என்னடா நீ கழிவு ஊற்றுற அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இருக்கிற உண்மையான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். என்ன இந்த ஃபோனில் இருக்கிற எனக்கு சாம்சங் எந்த சண்டையும் கிடையாது. நான் இந்த ஃபோனுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை தான் சொல்ல போகிறேன். ஸோ அதை மட்டும் கேட்டுக்கோங்க. இந்த ஃபோனில் நான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்குறது இந்த ஃபோனோட பிரைசிங். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு குழப்பமான பிரைசிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட 6GB RAM மற்றும் 128GB 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜோட 2 மாடல்ஸ் வந்து, அதாவது 2 வேரியன்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மாடல் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது 6GB RAM 128GB. இது வந்து இதோட விற்கிற ரேட் அவங்க சொல்லியிருக்க ரேட் வந்து 30,000 ரூபாய். 8GB RAM இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 32,000 ரூபாய். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபராக 3,000 ரூபாய் இன்ட்ரோடியூசரி ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரோடியூசரி ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரோடியூசரி ஆஃபர்
இருக்கும்போது நீங்கள் இந்த பேஸ் வேரியண்ட்டை வந்து 27,000 வாங்கலாம். அது மாதிரி அதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 29,000 வாங்கலாம். இது வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு தான் வாங்க முடியும். ஓப்பனிங்கில் ஒரு ரேட்டை வந்து வச்சு இந்த ஃபோனை வந்து சேல் பண்ணுறாங்க. அப்போ ரிவ்யூவருக்கும் அப்போ தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரிவ்யூவர் என்ன பண்ணுவார், இப்போலாம் கம்பேரிசன் நீங்கள் எதாவது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க, ப்ரைஸை வச்சு மட்டும் தான் மேக்ஸிமம் கம்பேரிசன் பண்ணுறோம். இப்போ இந்த 15,000 ரேஞ்சுக்கு இது ஒருத்தர் இருக்கா இல்லையா, 25,000 இது ஒருத்தர் இருக்கா இல்லையா, 25,000 இதை விட பெஸ்ட்டான மாடல் இருக்கா இல்லையா, இப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த மாடலை நான் இன்னைக்கு எடுக்கிற பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 பிரைசிங் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த 27,000 பிரைசிங் இது ஒருத்த மாதிரி தெரியலாம். ஆனால் இது 30,000 பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லை. 30,000 அதோட பெஸ்ட்டான ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். சொல்லப்போனால் இது 27,000 ஒருத்து கிடையாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங்காக ஒரு பிரைஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாத்துறதை நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, அது வந்து உண்மையிலே ஒரு தப்பான ஒரு விஷயம். இதை வந்து ரிவ்யூக்காக அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அப்பட்டமா சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தில் சாம்சங் பண்ற தப்பை வந்து நான் கண்டிப்பாக அந்த சொல்லி ஆகணும். சரி, ஓகே, நான் 30,000 பிரைஸ் எல்லாம் விட்டுறாங்க, இப்போ 27,000 பிரைஸ்க்கே வந்துருவோமே. இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் தான் கொடுத்துக்கிறாங்க. இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சாம்சங்ல நான் யூஸ் பண்ண வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே ஸ்கிராச் ஆகும். ஸ்கிராச் ஆனிச்சுன்னா நீங்க உங்க ஃபோனை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு நீங்க திரும்ப சேல் பண்ண போனீங்க அப்படின்னா சரியான ரேட்டுக்கு வந்து போகாது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு மைனஸ். அடுத்ததான் இந்த ஃபோனோட இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன் M51, அந்த M51ல இருந்து M52ல வந்து அவங்க பேட்டரியை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதே பேட்டரியை கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 2000 mAh பேட்டரியை குறைச்சிருக்காங்க. அதாவது 7000 mAh இருந்து 5000 mAh மாற்றிருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்ற காரணம் நாங்கள் ஃபோனை ஸ்லிம் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை மார்க்கெட்டிங் பண்ணதே வந்து மான்ஸ்டர் பேட்டரி, அதாவது M அப்படின்னாலே மான்ஸ்டர் அப்படின்னு தான் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அந்த மார்க்கெட்டிங் எல்லாமே இப்போ மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh தான் மான்ஸ்டர் பேட்டரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து இந்த ஃபோனில் வந்து மைனஸாக பார்க்குறேன். அடுத்ததாக இந்த ஃபோனில் 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா 15 வாட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 15 வாட்ஸ் வந்து ஒரு குழப்படி இருந்துச்சு எல்லாருக்குமே. இது வந்து அவங்க பாக்ஸில் வந்து 25 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்கிற மாதிரி குழப்படி இருந்துச்சு. ஆனால் ஒரு அன்பாக்சிங் நேற்று பார்த்தேன். ஸோ அந்த அன்பாக்சிங்கில் அவங்களே வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க இதில் 15 வாட் சார்ஜர் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நினச்சேன், என்னடா பண்ணுறீங்க, கொடுக்குற காசுக்கு மக்களை என்னென்னலாம் ஏமாதிரி. கொஞ்சம் சார்ஜர் ஒருத்தனடாலாம் சார்ஜரை ரிமூவ் பண்ணுறான், ஒருத்தனடானா 25 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஃபோனுக்கு 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் போயிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய குழப்படி என்ன அப்படின்னா, இதில் கொடுத்துருக்கிற ஸ்டோரேஜ் டைப், அதுவும் பார்த்தீங்கன்னா eMMC 5.1 கொடுத்துருக்கிறதா வந்து GSM அரேனாவில் வந்து ஒரு இது வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது இதில் வந்து UFS கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கப்படி. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா eMMC அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய டவுன் கிரேட். ஏன் அப்படின்னா eMMC எல்லாம் வந்து 10,000 ஃபோன்லேயே வந்து மாற்றிட்டு இருக்கிறாங்க. 15,000 UFS வந்துருது. ஸோ இந்த UFSனால என்ன உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த eMMCல வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் வந்து ஒரே நேரத்தில் வந்து பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் ரீட் பண்ணலாம் இல்லைனா ரைட் பண்ணலாம், ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா அது வேலை செய்யாது. ஆனால் UFSல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடும் ஒரே நேரத்தில் பண்ணலாம், ரைடும் ஒரே நேரத்தில் பண்ணலாம். அதே மாதிரி இதோட ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பல மடங்கு ஃபாஸ்ட் அதிகமாக இருக்கும். இதனால உங்களுக்கு ஃபோனோட ஸ்பீடே வந்து வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக இது eMMC 5.1 இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் கிரேடான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை UFS கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம விட்டுறலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்கல. ஏங்க 20,000 15,000 17,000 ஃபோன்லாம் ஸ்டீரியோ ஸ்பீக்கரை கொடுத்து கதற ஓடுறானுங்க. இந்த காலத்தில் போய்ட்டு ஒரு மோனோ ஸ்பீக்கரை கொடுத்துருக்கீங்க, எதை காஸ்ட் கட்டிங் பண்ணுறீங்க, எதை பண்ணுறீங்க அப்படின்னா புரியல. இன்னும் வந்து சாம்சங் ஆனால் திருந்துற மாதிரியே தெரியல. 3.5 ஆடியோ ஜாக் அதையும் தூக்கிட்டாங்க. கேம்லாம் விளாட்றவங்களாம் கண்டிப்பாக ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணி தான் விளாடணும். அதில் வந்து லோ லேட்டன்சி சப்போர்ட் உள்ள ப்ளூடூத் வாங்கணும், அதுக்கு சார்ஜ் போடணும், பல விஷயங்கள் இருக்குது. சிம்பிளாக ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஸ்லாட்லாம் இருந்துச்சு முன்னாடி, இப்போ டெடிகேட்டட் ஸ்லாட்லாம் எடுத்துட்டாங்க. ஒரே ஹைப்ரிட் ஸ்லாட் தான். ஒரு சிம் கார்டு இல்லை ஒரு மெமரி கார்டு இல்லை 2 சிம் கார்டு இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுலேயுமே இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்ருக்காங்க. என்னோட கெஸிங் படி இதோட கரெக்டான ப்ரைஸிங் எப்படின்னா ஒரு 23,000 ஒரு 25,000 அதிகபட்சம். ஆனால் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்க ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 30,000. ஆனால் இன்ட்ரோடியூஸ் ஆஃபர்னு சொல்லி 3,000. ஸோ அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வச்சுக்கோங்க. அந்த 30,000 நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் வந்து ஒரு ஒர்த்தான ஃபோன் நம்ம எப்படி சொல்ல முடியும். சாம்சங்கோட யூசர்ஸ்க்கு சாம்சங்கோட ஃபேன்ஸ்க்கு வேணால் பார்த்தீங்கன்னா இந்த காசுக்கு ஒர்த்தாக தெரியும். பட் கண்டிப்பாக நீங்கள் விவோவில் வந்து IQ C5 ஃபோனை கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லை வந்து OnePlus Nord 2 கம்பேர் பண்ணாலும் சரி, எல்லா விதத்துலையுமே இந்த ஃபோன் வந்து டீக்ரேடான ஒரு ஃபோன் தான். அந்த ஃபோனில் இதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த ஃபோனுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங்கில் இருக்கும்போது வாங்காதீங்க. ஏற்கனவே M51லேயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் 25,000 அந்த ஃபோன் வித்துட்டு இருந்தாங்க. இந்த ஃபோன் என்னைக்கு 21,000 20,000 வருது, அது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க 21,000 20,000 கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபோனை வாங்கினாங்க, நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோனை வந்து ஒரு 22,000 23,000 கொண்டு வருவாங்க. அன்னைக்கு நீங்கள் இந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா இந்த ஃபோன் ஒர்த்து. அப்படி இல்லை நீங்கள் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஃபோன் வாங்கினா நீங்கள் வேறு ஃபோனுக்கு போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சாம்சங் M52ல இருக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள்
இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். ஸோ நல்ல விஷயங்களை நம்ம சொல்லும் போது அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதான் நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராலும் அந்த ஃபோனை வாங்க நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.